மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம நாட் நெகோசியபிள் கிராசிங், மாற்றுத்தன்மையற்ற கீறலிடல் அல்லது செலாவணித்தன்மையற்ற கீறலிடல். The words not negotiable are sometimes included in the general crossing or special crossing. சிறப்பு குறளின் ஒரு வகையே மாற்றுத்தன்மையற்ற கீறல் அப்படின்னு சொல்றோம். இந்த வந்து the checks are transferable but they are deprived of the special features of negotiability. Such a check is like a stolen fountain pen or a watch, the transferee of which does not get a better title than that of their. வந்து ஒரு இந்த கீறலிடம் மூலம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு உரிமை மாற்றம் செய்யப்படுவது தடைப்படுவது இல்லை. ஆனால் இந்த காசோலை வைத்திருப்பவர் தான் எவரிடமிருந்து பெற்றாரோ அவருக்கு எந்த அளவு உரிமை உள்ளதோ அந்த அளவு உரிமை தான் பெற முடியும். எனவே உரிமை மாற்றம் செய்தவர் குறைபாடுள்ள உரிமை கொண்டிருந்தாரனால் உரிமை மாற்றம் செய்யப்பட்டவருக்கும் குறைபாடுள்ள உரிமை தான் உண்டு. சரியா? ஸ்டோலன் வாட்ச் அப்படிங்கிறப்ப ஒரு வாட்சை திருடிட்டாரு, அதுக்கான ஒரு செக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த வாட்ச் அது குறைபாடு உள்ளது தானே, திருட்டு பொருள் தானே அது. அதனால இதை அந்த நாட்டுச்சீட்டை அவங்க மாற்றி கொடுத்தாங்கனாலும் அந்த செக் வந்து இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்தாங்கன்னா கூட அவங்களும் அந்த ஸ்டோலன் இதுதான், அது குறைபாடு உள்ளத செக்காக தான் அது இருக்கும். இட் மஸ்ட் பி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இஃப் தேர் இஸ் நோ டிஃபெக்ட் இன் த டைட்டில் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரர். The transferee for value of check with the words not negotiable get goods title to it. இது இப்போ மாற்றுத்தன்மை அற்ற கீறலுடன் புழங்கும் காசோலை பெறுவோர் அதனை மாற்றி கொடுப்பவர் சரியான உரிமை பெற்றவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கும் அந்த குறைபாடு, அவர் என்ன தப்பு செய்கிறாரோ அது இவங்களையும் சார். The words not negotiable have no effect unless they are put on a crossed check. இதில் வந்து காசோலை அதன் சிறப்பியல்பான செலாவணித்தன்மையை இழந்து விடுகிறது. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிராஸ் இது இல்லை அப்படின்னா, கோடு இல்லை அப்படின்னா அதில் வந்து நாட் நெகோசியபிள் வேர்டு இல்லைன்னா அந்த தன்மை இழந்துருவாங்க. அக்கௌண்ட் பேயி கிராசிங், பெறுபவர் கணக்கு கீறல். Words such as account payee or payee's account are also added to general or special crossing, even though the addition of these words has not legal sanctity. It has gained significance because of trade usage and banking practice. பெறுவதற்குரியவர் என்னும் சொற்களை ஒரு பொது கீறலிடலிலோ அல்லது சிறப்பு கீறலிடலிலோ சேர்க்கலாம். இச்சொற்களை ஒரு பொது கீறலிடலில் சேர்த்தோமானால் அந்த காசோலையின் தொகை ஒரு வங்கிக்கு மட்டும் செலுத்தப்படும். ஒரு சிறப்பு கீறலுடன் இச்சொற்கள் சேர்க்கப்பட்டால் அந்த காசோலையில் தொகையானது கீறலிடலில் பெயரிடப்பட்டிருக்கும் வங்கிக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். இது சாதாரண ஜென்ரல் இதாக இருந்துச்சுன்னா, ஜென்ரல் கிராசிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அக்கௌண்ட் பேயி அப்படின்னு இருந்துச்சுன்னா பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்குக்கு பணம் கொடுப்பாங்க. இல்லை அதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பேங்க்கோட நேம் அதில் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பேங்க்கில் மட்டுமே வந்து பணம் கொடுப்பாங்க. These words constituted a direction to the collecting banker to collect the amount of the check for the benefit of the payee's account only. இதில் இந்த வந்து பெறுதற்குரியவர் கணக்கில் மட்டும் என்று குறிப்பிடப்பட்ட காசோலைகளை வசூலிக்கும் வங்கியர் பெறுதற்குரியவர் கணக்கில் மட்டுமே வசூலித்து வரவு வைக்க வேண்டும். If he credits negligently proceeds of the check to a wrong account, he loses the statutory protection given to him as a collecting banker. இந்த காசோலைகளை வேறு எவருக்கும் மாற்றி கொடுக்க உரிமை கிடையாது. இந்த காசோலைக்கான தொகையை வேறு யார் கணக்கிலாவது வசூலிக்கும் எவருக்கும் மாற்றி கொடுக்கும் உரிமை வங்கிக்கு கிடையாது. இந்த காசோலைக்கான தொகையை வேறு யார் கணக்கிலாவது வசூலிக்கும் வங்கியர் வரவு வைத்தால் சட்ட முறையாக அவருக்கு கிட்டும் பாதுகாப்பை அவர் இழந்து விடுகிறார். Though usually a banker will not collect an account payee check for a person other than a payee, he does it in exceptional cases to trusted கஸ்டமர்ஸ். ரொம்ப நம்பிக்கைய கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி அக்கௌண்ட் பேயிட்ட வேறவங்க இதில் வாங்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த அக்கௌண்ட் பேயினா அவரோட அக்கௌண்ட், அவர் மட்டும் அக்கௌண்ட் ஹோல்டர் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர் அக்கௌண்ட்டில் பணம் வாங்கி அக்கௌண்ட் எடுத்துவாங்க. Payee's position when crossing is obligated. அதாவது காசோலையின் கீறல் அளிக்கப்பட்ட நிலையில் பணம் செலுத்த பெறுபவரின் நிலை. Since crossing is a material part of the check, crossing cannot be obliterated by a holder. கீறலில் காசோலையின் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் மோசடி நபர் அந்த கீறலை மிக திறமையுடன் அதை கண்டுபிடிக்காத வண்ணம் அதனை காசோலையிலிருந்து அழித்து விட்டாலும் பணம் செலுத்தும் வங்கிக்கு எந்த ஐயமும் எழா வண்ணம் அதற்குரிய பணத்தை நல்ல நம்பிக்கையில் செலுத்தியிருப்பேன் பணம் செலுத்தும் வங்கி அதனால் ஏற்படும் இழப்பிற்கு பொறுப்பாக மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த கீறல் போட்டிருக்கிறத வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறத ஏதோ யாருக்கும் கண்டுபிடிக்காத மாதிரி அழிச்சிட்டாரு அப்படின்னா அப்போ இவங்க வந்து வங்கி பணம் கொடுத்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதில் கீறல் கரெக்டாக இல்லை. பட் இஃப் த obliteration has been done by dishonest person so skillfully
That is, deduction is impossible, and if payment has been made in due course, though at the counter, the paying banker is discharged from liability. பொறுப்பு ஏற்க மாட்டாங்க. பணம் செலுத்தப்படும் நபரோ அதனால் ஏற்படும் இழப்பை ஏற்க வேண்டும். இதற்கு செலுத்தும் வங்கியை தான் முறைப்படி அந்த கீறல் அளிக்கப்பட்ட காசோலைக்கு பணம் அளித்தேன் என மெய்ப்பிக்க வேண்டும். இதுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓகேயா? தென் என்டாஸ்மெண்ட் மேலெழுதுதல். செக்ஷன் 15 ஆஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 டிஃபைன்ஸ் என்டாஸ்மெண்ட் ஆஸ் ஃபாலோஸ். மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 15 மேலெழுத்து என்பதற்கு பின்வரும் இலக்கணத்தை தருது. When the maker or holder of a negotiable instrument signs the name otherwise that as such maker for the purpose of negotiation on the back or face thereof or on a slip of papers annexed thereto or so signs for the same purpose a stamped paper intended to be completed as a negotiable instrument is said to be endorsed the same and is called endorsee. மாற்றுமுறையானத்தை எழுதியவர் அல்லது உடையவர் ஆவண மாற்று செய்ய வேண்டியிருந்தால் வேற ஒருத்தருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னா எழுதியவர் என்ற நிலையில் அதன் முன்புறமோ அல்லது பின்புறமோ அத்துடன் நீக்கப்பட்ட ஒரு தாளிலோ கையொப்பம் விட்டு எழுதுலதான் மேலெழுதுதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு மாற்றுமுறை ஆவணத்தை எழுதியவரோ அல்லது அதை உடையவரோ அதன் முகப்பில் மேல அல்லது அந்த ஆவணத்தின் பின்புறத்துல அதன் மேலுள்ள உரிமை மாற்ற நோக்கத்திற்காக கையொப்பம் இடுதல் மேலெழுத்து எனப்படும். நான் இவருக்கு இதை மாற்றி தரேன் அப்படின்னு அதுக்காக கையெழுத்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அது மாற்றுமுறை ஆவணம். மாற்றுமுறை ஆவணத்தில் மேலெழுதிட இடம் போதவில்லை அப்படின்னா பின்னாடி பக்கம் இடம் இல்லை மேலேயும் இடம் இல்லை அப்படிங்கிறப்ப மேலெழுத செய்ய ஒரு தாளை பயன்படுத்தலாம். ஒரு பேப்பர் வச்சு அதில் எழுதலாம். அந்த தாள் வந்து ஒட்டுத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். When the person signs on the back of the instrument with the view of transferring his interest therein, he is said to be endorsing it. Though endorsement can be made on the face of the instrument also, it is usually made on its back. The face on the back is insufficient. போதுமான அளவு பின்னாடி இடம் இல்லை அப்படின்னா a piece of paper can be attached to the instrument. ஒரு சின்ன தாள் வந்து ஒட்டலாம் அதோட. For this purpose, this piece of paper is called allonge. அதுக்கு ஒட்டுத்தாள் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? allonge. ஆவண மாற்றம் செய்பவர் மேலெழுதுபவர் என்றும் யாருக்காக முறையாவணம் மேலெழுதப்படுகிறதோ அவர் வந்து மேலெழுத பெறுநர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். Request for a valid endorsement. ஒரு செல்தகு மேலெழுதின் இயல்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப if an endorsement is to be valid, it must possess the following requirements. Endorsement is to be made on the face of the instrument or on its back. இது வந்து மேலெழுதுபவர் வந்து அதனோட முகப்பில் எழுதிக்கணும், இல்லைன்னா அதனோட பின்னாடி எழுதிக்கணும். இட் இஸ் யூசுவலி மேட் ஆன் த பேக் ஆஃப் ஏ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். யூஸ்வலாக அதுக்கு பின்புறம் தான் அந்த மாற்றுமுறை ஆவணத்தின் பின்புறம் தான் மேல் எழுதுறாங்க. When there is no space for making further endorsement, a piece of paper can be attached to the negotiable instrument for this purpose. அதில் இடம் பத்தல அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன பேப்பர் அதில் ஒட்டி அதில் சைன் பண்ணலாம். அந்த பேப்பருக்கு பேர் allonge, ஒட்டுத்தாள் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகே. Then if the endorsee name is wrongly spelled, the endorsee should sign the same as spelled in the instrument and write the correct spelling within brackets after his endorsement. அதில் பேர் எழுதுறதோட பேர் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க, ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் கரெக்ட் ஸ்பெல்லிங் எழுதி அங்கே ஒரு கையெழுத்து போடணும். Endorsement for only a part of the amount of the instrument is invalid. மாற்றி தரணும் மேலெழுதணும் அப்படின்னா அந்த மாற்றுமுறை ஆவணத்தில் இருக்கக்கூடிய தொகை முழுவதுக்குமாக தான் மாற்றி தர முடியும். அதில் பாதி மட்டும் மாற்றி தர முடியாது. இட் கேன் பி மேட் ஒன்லி ஃபார் த என்டையர் அமௌண்ட். முழு தொகைக்கும் தான் அது பண்ண முடியும். Where however the instrument has been partly paid, a note to that effect can be given on the instrument and endorsement made for the balance amount. பாதி மட்டும் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து மதிப்பின் ஒரு பகுதிக்கு மேல் செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அது செல்லாது. ஆனால் ஆவணத்தின் தொகையில் ஒரு பகுதி முன்பே செலுத்தப்பட்டிருப்பின் எஞ்சிய தொகைக்கு மேல் எழுதிடலாம். இப்போ 10,000 ரூபாய் அதுக்கு வரணும் அப்படின்னா 5,000 ரூபாய் அவங்க கட்டிட்டாங்க. இன்னும் 5,000 ரூபாய்க்கு தான் இருக்குது, அது பேலன்ஸ் இருக்குது, அவங்க கட்ட வேண்டியது அப்படின்னா அப்போ அந்த 5,000க்கு வந்து மேல் எழுதி கொடுக்க முடியும். தென் endorsement is complete only when delivery of the instrument is made. On the death of the endorsed who has endorsed an instrument but has not delivered to endorsee, the endorsement becomes invalid. இந்த எழுதப்படுகிற இது வந்து
மேலெழுது இல்லை, அதனோட வரிசைப்படி தான் அது மேலெழுதுதான் கொள்ளப்படும். சரியா? அவங்க நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, இப்போ அதுபடி தான் அவங்க வந்து மேலெழுதியதாக வச்சுக்குவாங்க. வென் டெலிவரி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மேடு, எப்போ வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது மாற்றுமுறை ஆவணம் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து அதை மேலெழுதுதலாக எடுத்துக்க முடியும். அந்த டெத் ஆஃப் என்டாஸ், அதை எழுதுபவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஹேஸ் என்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் ஹேஸ் நாட் டெலிவர்ட் டு த என்டாசி, அவர்கிட்ட கொடுக்கல, இன்னும் இவர் எழுதி இவரே வச்சிருந்தவர் இழந்துட்டாரு அப்படிங்கிறப்ப எழுதப்பெண்ணருக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னா அந்த என்டாஸ்மெண்ட் பிகம்ஸ் இன்வாலிட், அது வந்து ஏற்கத்தக்கது அல்ல. It is presumed that the endorsements appearing on the negotiable instrument were made in the order in which they appear thereon. அதாவது எந்த ஆர்டரில் அவங்க மேல் எழுதி கொடுத்துருக்காங்களோ டேட் வைஸ் அந்தபடி தான் அவங்க வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க. சைனிங் இன் பிளாக் லெட்டர்ஸ் டஸ் நாட் கான்ஸ்டியூட் ரெகுலர் என்டாஸ்மெண்ட், அதாவது பெரிய எழுத்துக்களில் எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. சைனிங் அப்படிங்கனாவே நம்ம யூஸ்வலாக எப்படி நம்ம கையெழுத்து போடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். The prefixes or suffixes added to the names of the payees or endorsees must be omitted in the endorsement. அதாவது மிஸ்ஸஸ் மிஸ்டர் அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அதெல்லாம் போடக்கூடாது, நேம் மட்டும்தான் அதில் எழுதணும். என்டாஸ்மெண்ட் மஸ்ட் பி லிங்க், இது வந்து இங்க் நாட் லிங்க். என்டாஸ்மெண்ட் மஸ்ட் பி இன் இங்க், பென்சிலில் எழுதக்கூடாது, பெனில் தான் எழுதியிருக்கணும். If the payee is an illiterate person, he can endorse it by affixing his thumb impression on the instrument. சப்போஸ் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தால் அவங்கள வந்து இடது கை பெருவிரல் குறியிட்டால் போதுமானது. சரியா? கைரேகை வைப்போம்ல, அதான் இடது கை பெருவிரல் வைக்கணும். பட் இட் மஸ்ட் பி டியூலி அட்டாச்டு பை சம்படி, ஆனால் இது வந்து மற்றவங்க முன்னாடி அவர் கைரேகை வச்சு அவங்களும் அதில் கையில் சாட்சி கையெழுத்து போடுவோம்ல, ஹூ ஷுட் கிவ் ஹிஸ் ஃபுல் அட்ரஸ் தேர் ஆன், யார் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களோட அட்ரஸ் அங்கே முழு முகவரியும் தெரிவிச்சிருக்கணும். A person duly authorized to endorse a check or bill must indicate that he is signing in it on behalf of his principal by using such words as for, on behalf of, or per. இந்த மாற்றுமுறை ஆவணத்தில் வந்து எழுதிட்டு இருக்கிறவங்க என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, bill must be indicated that he is signing in on behalf of his principal. அந்த முகவருக்கு one person duly authorized to endorse a check or bill must indicate that he is signing in it on behalf of his principal by using such words. இப்போ யாராச்சும் வந்து அவங்க இப்போ இவங்களுக்கு பதிலாக இப்போ பிரின்சிபல் ஹெச்எம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அசிஸ்டன்ட் ஹெச்எம் சைன் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே அவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபார், ஆன் பிஹாஃப் ஆஃப், ஆர் பெர்ஃப்ரோ அப்படிங்கிற வேர்டு அவங்க எழுதியிருக்கணும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? நாளைக்கு நம்ம ஸ்பெசிமன் இதை வந்து மீனிங்கும் ஸ்பெசிமனும் பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.